இப்போ நான் ஒர்க் பண்ற கடையில பார்த்தீங்கன்னா, நான் 2010 லாஸ்ட்லேருந்து ஒர்க் பண்றேங்க. இங்க பெரும்பாலும் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் இருப்பாங்க. ரொம்ப சின்ன ஊருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் அதிகமா இருப்பாங்க. எப்பயும் ஒரே மாரி டேஸ்ட்ல செய்றீங்களே எப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்லங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, வேலைக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போயிடுவேன். எனக்கு வேலை ஒரு 7 மணிக்குன்னா, நான் ஒரு 6:30க்கெல்லாம் போயிடுவேன். போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, வெயிட் ஸ்கேல் ஒண்ணு வச்சுக்கிட்டு, அளந்தே போட்டுருவேன் எல்லாத்தையுமே. எல்லாத்தையுமே அளந்து நம்ம போட்டோம்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா என்ன ஆகறதுக்கு வாய்ப்பு இல்லன்னா, உப்பு, காரம் முன்ன பின்ன போறதுக்கு வாய்ப்பில்ல. டேஸ்ட் முன்ன பின்ன போறதுக்கு வாய்ப்பில்ல. இருந்தும் ஒரு சில நேரத்தில முன்ன பின்ன போகும். தக்காளி கொஞ்சம் காயா இருக்கு, அல்லது வந்து வெங்காயம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. அந்த ஒயிட் வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அந்த மாரி நேரத்தில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு, காரம் பார்த்துக்கலாம். அனுபவம் வந்து நமக்கு என்னதான் இருந்தாலுமே, தோராயமா கையில அள்ளி போடுறதுக்கும், இந்த மாரி ஸ்கேல்ல அளந்து போடுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அதேபோல உப்பு, காரம் செக் பண்ணிட்டு தாங்க பண்ணணும். மாஸ்டர் ஆன உடனே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கூச்சப்படுவாங்க உப்பு, காரம் பார்க்கறதுக்கு. நான் இத்தன வருஷம் ஆனாலுமே சரி, தினமும் உப்பு, காரம் செக் பண்ணிட்டு தான் போடுவேன். ஏன்னா, அடுத்தவங்க முதல்ல நம்ப வேல பார்த்துட்டு அங்க போயிட்டு நம்ம உப்பு பார்த்தோம்னா, என்ன இவரு உப்புலாம் செக் பண்ணி செய்றாரு, என்ன மாஸ்டர் அப்படின்னு மத்தவங்க நெனைப்பாங்க. அப்படின்னா நான் கூச்சம்லாம் பட மாட்டேங்க. என் வேலைய நான் செய்றேன். அப்படிங்கிறதுல கரெக்ட்டா இருப்பேன். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து இது பண்ணா நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, மாத்தவே கூடாதுங்க. வரிசையா ஒரே மாரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, அதுல மிஸ்டேக்ஸ் வர வர நம்ம கத்துக்கிட்டே வந்துகிட்டே இருப்போம். இது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணா, புதுசா கடை வைக்கிறவங்களுக்கு, சேம் டைம் வீட்ல செய்றவங்களுக்கு கூட வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறனால தான் இதெல்லாம் உங்க கூட ஷேர்